வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8. இன்றைக்கி முத்துக்குமரன் வந்து ஒரு லவ் ஸ்டோரி சொன்னாருங்க எல்லோரும் முன்னாடியும். பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அந்த பொண்ணு வந்து பேர் வந்து சாமி அப்படின்னு சொல்கிறாப்புல. உண்மையான பேர் சொல்லலை. ஸோ 15 வயசுலேருந்தே அந்த பொண்ணை தெரியும் அப்படின்னு. ஸோ அவங்க ஊரில் இருந்திருப்பாங்க போல். ஸோ நம்மளுக்குன்னு ஒரு பொண்ணை நம்ம பார்த்தா தெரியல, ஓ இவன் தாண்டா நம்மளுக்கு அப்படின்னு, இந்த பொண்ணு தாண்டா நம்மளுக்கு அப்படின்னு தோணும்ல. அந்த மாதிரியான ஒரு பொண்ணு வந்து முத்துக்குமரனுக்கு வந்து அவங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேசினாங்க, அதுக்கப்புறம் அப்படி பேசி பழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப், அப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது பாசம் நேசம் அந்த மாதிரி ஆகி ஒரு லவ் அப்படிங்கிற இதுக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து அடுத்து வந்து முத்துக்குமரன்கிட்ட எதுவுமே கிடையாது, வேலை இல்லை, ஒன்றும் இல்லை. ஸோ வந்து அந்த பொண்ணு வந்து படித்து முடிச்சுட்டாங்க. அவங்க வந்து ஏதோ ப்ரொஃபஸராக இருக்காங்கன்னு சொன்னாப்புல. ஸோ அந்த டயத்தில் இல்லை. ஸோ வேலை இல்லை, 2 பேருக்குமே வேலை இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த சென்னைக்கு வராரு. அதாவது அந்த கோவிட் டைமில் தான் சென்னைக்கு வராரு. ஸோ அங்கே சென்னைக்கு வந்ததே அந்த பொண்ணுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஸோ ஏன்னா அடுத்து கல்யாணம் பண்ணணும். ஸோ இது காசு ஏதாவது இருந்தால், வேலை இருந்தால் தான் பொண்ணு கொடுப்பாங்க. ஸோ அந்த காரணத்துக்காக சென்னைக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஸோ அவங்களும் சென்னைக்கு வந்திருக்காங்க. ஏதோ இப்போ படிச்சுட்டு ப்ரொஃபஸராக வந்து இருந்திருக்காங்க ஏதோ காலேஜில். ஸோ முத்துக்குமரனை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களும் சென்னைக்கு வந்திருக்காங்க. இவர் இருந்தது சூளைமேடு, அவங்க இருந்து ஓஎம்ஆர். ஸோ இந்த ஒரு வருஷத்தில் அவங்க வந்து மீட் பண்ணதே 2 தடவை தானா. ஸோ அந்த மாதிரியான ஒரு லவ் அது அப்படி. ஸோ மியூச்சுவல் ரெஸ்பெக்டான லவ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு லவ் அவங்க பண்ணது. ஸோ அடுத்து வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் பொண்ணு வீட்டில் வந்து ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க போல இருக்குது. ஸோ கல்யாணம் பண்ணு அப்படின்னு. ஸோ முத்துக்குமரன் வந்து என்ன நினச்சிருக்காப்புல அப்படின்னா, வீட்டில் எங்கள் வீட்டில் ஒத்துக்கிற மாட்டாங்க, சம்பளமும் ஒழுங்காக இல்லை. ஸோ 25,000 தான் மாதம் சம்பளம். ஸோ வீட்டுக்கும் கொடுக்கணும், இங்கேயும் பார்க்கணும் அப்படின்னா வீட்டில் வெட்டி போட்டுருவானுங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. ஸோ அந்த பட்டிக்காட்டில் அப்படி தான் நடக்கும். ஸோ அடிப்பானுங்க, பிரச்சனை வரும் அப்படின்னு. ஸோ அது என்ன ப்ராப்ளம் தெரில, கேஸ்ட்டுக்கு ப்ராப்ளமா இல்லை வேறு எதுவும் ப்ராப்ளமா என்னன்னு தெரில. ஸோ முத்துக்குமரன் வந்து அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. ஸோ அந்த பொண்ணு வந்து முத்துக்குமரனை விட்டு கொடுத்துட்டு வேறு யாரையோ கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஸோ அந்த பொண்ணு இப்போ வந்து நல்லா இருக்காங்க. ஸோ குழந்தை குட்டியோடு நல்லா இருக்காங்க. ஸோ அந்த பொண்ணை வந்து இப்போ வந்து ஏதோ குழந்தை பிறக்க போகுது. ஸோ அந்த பொண்ணு என்கிட்ட வந்து ஒன்று கேட்டாங்க, அந்த குழந்தைய வந்து ஒரு நாள் தூக்க முடியுமா அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக நான் போய் தூக்குவேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாப்புல. ஸோ ஒரு சின்னதாக அந்த சாமி அந்த லவ் ஸ்டோரி வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ எல்லார் மனசுலேயும் ஒரு லவ் ஸ்டோரி இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. ஆனால் நம்ம முத்துக்குமரன் வாழ்க்கையிலையும் பயங்கரமாக இந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி இருக்கிறது பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். ஸோ அந்த சாமி எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், பார்க்கலாம் எப்படி. அது சொல்லும்போது நல்லா இருந்துச்சுங்க. அந்த முத்துக்குமரன் அந்த அந்த தமிழ் ஸ்லாங்கில் அப்படி சொல்லும்போது பயங்கரமாக இருந்துச்சு, கேட்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. அது லைவில் ஓடிச்சு அந்த வீடியோ. ஸோ அந்த ஃபுட்டேஜ் இருந்தால் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள், செமையாக இருக்கும். ஸோ அந்த ரஞ்சித் கொடுத்த டாஸ்கில் தான் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது ஃபன்னாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்தது. பட் நல்லா இருந்துச்சு.